நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது ஒரே ஒரு கூப்பன்னால, ஒரே ஒரு டோக்கன்னால ஒருத்தர் உயிரை போக்குனாக்கா இது தமிழ்நாடு மட்டும் நடக்கும் நினைக்கிறீங்களா? பெண்கால நடக்கும். ஆனா தமிழ்நாடு நடந்துட்டு கூட தான் நாங்க பார்த்தோம். ஜாதி விரி பிடிச்சவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நடக்கக்கூடாதான் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யார் நினைக்கிறீங்க? மக்களா? ஜாதி பிடிச்சவங்க இருக்காங்களா? ஒழுங்கான ஆட்சி, ஒழுங்கான ஒரு பொருள் இருந்தானாக்கா யாருக்கு இது நடக்கும்? டிஎம்கே விளம்பரம் மாடல் சொல்றது இதுக்கு ஒரு உதாரணமா எடுத்துக்கலாமா? ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு முதல்ல கிடையாது. இங்க பெண்களோட உயிர் கூட ஆபத்து சொல்லும் போது எப்படி எதுனா நடக்கும், எப்படி என்ன நடக்கும். ஆனா பழி மட்டும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லவங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு 8000 ரூபாய் கூப்பன்லாம் ஒரு ஏமாத்துன்னு சொல்லி போல தெரியுது. ஆனாலும் நீங்க போய் வாங்குறீங்களே. சரி, ஓகே, இவங்க தான் ஏமாத்துறோம், நம்ம தமிழ்நாடு மக்களும் ஏமாறுறது. இப்படி அதான் சொல்ல முடியாது. அதுக்குதான் நீங்க எல்லாம் போயிட்டு நீங்க துணையா இருக்குன்னு சொல்லி நீங்க போய் துணையா நின்றாதீங்க. 8000 ரூபாய் கூப்பன்லாம் அது கூப்பன் கிடையாது. உங்களுக்கு ஏமாத்தி ஒரு ஓட்டு வங்கி வாங்குறதுதான் அந்த கணக்கு. எத்தனை பேர் நீங்க வாங்குறீங்களோ அத்தனை பேர் நீங்க தான் முட்டாளா ஆக்க போறீங்க. ஒரு பொண்ணோட உயிர் ஒரு மான கட்டத்தனமா எடுத்து போய்க்கிறாங்க. எப்படி தூக்கு போட்டு எடுத்துக்கிறாங்க, தூக்கு போட்டு எடுத்துக்கிறாங்க. மானம், வெக்கம், சூடு சொன்ன எதுவுமே டிவி இல்லை. ஆனா அவங்க காட்டுக்கு எப்படி காட்டுவாங்க? எல்லாமே இருக்கிற மாதிரி காட்டுப்பாங்க. சோ அதெல்லாம் சொல்றேன், நண்பா, நண்பி, தோழா, தோழி, எல்லாரும் சொல்ற குணம் இந்த மக்கள், தமிழக மக்கள், பிளீஸ் நீங்க தயவு செய்து சிரி பக்கம் நிலுங்க. யார சரி யார தவறு சொல்லி நீங்க தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா உயிரெல்லாம் சர்வசாதமா போயிருக்குது. இதுல வேற நம்ம அண்ணன் யாரு? அண்ணன் திருமாவளவன் தலித் மக்களுக்கு பெரிய பாதுகாப்பு மாதிரி பேசுவாரு. அவர் எங்க போனா எனக்கு தெரியல, என்னதான் பண்றேன்னு தெரியல. ஒரு பொண்ணு இப்படி இப்படி எல்லாம் வேற மாதிரி இருக்குது இந்த தமிழ்நாடோட நிலைமை. 7 நாள் இருக்கு, பிரச்சாரம் முடிஞ்சு அதெல்லாம் விட்டுருங்க. 23ஆம் தேதி நடக்கிற ஒரு புரட்சினால, உங்க மாற்றத்தினால ஒரு தனி சரித்திரத்துல ஈடுபடணும்னாக்கா உங்க வாக்க ஜெயிக்க வச்சு, இது வாக்குக்காக இல்லை, ஒரு மாற்றத்துக்காக கேட்கிறேன். மாற்றம் ஒன்றுதான் மாறானது. மாற்றி காட்டுவோம். நல்லது நடக்கும், நல்லது மட்டும் நடக்கும். வெற்றி உங்க மூலியமாக வரும். தமிழக மக்களுக்காக.